வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிடக்கலை, அதாவது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த வாழ்க்கையில், இந்த ஜென்மத்தில் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள், நம்மளுடைய டைரக்ஷன் ஆஃப் லைஃப் எப்படி அமைகிறது, சிச்சுவேஷன் எப்படி அமைகிறது, சாதகமான அமைப்புகள் வருகிறதா, சாதகமற்ற அமைப்புகள் வருதா, நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குது, நமக்கு பிராப்தங்கள் எப்படி, தோஷங்கள் எப்படி எப்படி இருக்குங்கிறதுங்கிறது துல்லியமாக மிகைப்படுத்தாமல் உள்ளதுள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல தனுசு ராசிக்கு தமிழ் புத்தாண்டு 2025 ஏப்ரல் 14 வரக்கூடிய சித்திரை 1 வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஒரு ஆண்டு எப்படி இருக்க போகிறது, இந்த 12 மாதங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது நாம தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நம்மளுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அடையும். அது மூலமாக நீங்கள் பயன் பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு எப்படி கிரக அமைப்புகள் இருக்குது என்று பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற தனுசு ராசியோட அதிபதி குரு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 அதாவது தமிழ் புத்தாண்டு வரை அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரிஷபத்துல தான் இருக்கார். ஆண்டு பிறந்து ஒரு வருடம் கழித்து மே 14 அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதுன ராசிக்கு போறார். ஸோ தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்க்கிறார். அது ஒரு அருமையான ஒரு மாற்றம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள், டிராவலிங், குடுக்கல் வாங்கல கண்ணா பின்னான்னு போறது, செலவுகள் ஒரு மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறத மாற ஒரு 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் இந்த கடந்த ஒரு வருடமாக பல விரயங்களை கொடுத்த குரு இப்போ 7ஆம் இடத்துக்கு போய் ராசி பார்க்கும் பொழுது லைஃப் ஸ்டேபிள் ஆக போகிறது. அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக வாழ்க்கையை நாம ரெடி பண்ண செய்ய போறோம். ஒரு உத்வேகமான சில முயற்சிகள் எடுத்து மனம் சாந்தப்படுகிறது, மனம் ஸ்டெபிளைஸ் ஆகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். புத்துணர்ச்சியும் பெறுகிறது. அப்புறம் சனி பார்த்தீங்கன்னா இதுவரை 3ஆம் இடத்துல இருந்த சனி 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது அவர் 10ஆம் பார்வையா ராசியை பார்க்கும் பொழுது அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்த்துவதற்காக ப்ரொஃபஷனலாகவும் பர்சனலாகவும் சில மூமெண்ட் ரிஸ்க் எடுத்து ஜாபில் இருக்கிறவங்க ஜாப் மாறுறது, தொழில் இருக்கிறவங்க தொழில் அபிவிருத்தி பண்றது, தொழில் இல்லாதவங்க தொழில் அமைச்சுக்கிறது, இல்லத்தரசிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் செய்துக்கிறது, மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கடுமையாக உழைக்கிறது, கொஞ்சம் நல்லா படிக்க அமைக்கிறது, இன்னொரு ஸ்கூல் விட்டு இன்னொரு ஸ்கூல் மாறுறது, காலேஜுக்காக உயர் படிப்புக்கு மாறுறது, அது மாதிரி சில மாற்றங்கள் நிறைந்த ஒரு தமிழ் புத்தாண்டாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் ராகு கேது 4-10 இருக்கக்கூடிய ராகு கேது 3-9 ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. 3ஆம் இடத்துக்கு ராகு குரு பார்வை பெறும் பொழுது வெளிநாடு எதிர்பார்க்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் நல்லாவே ராகு திசை போறவங்களுக்குலாம் நல்ல பிராப்தங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை கடந்த ஒரு வருஷமாக ஒரு மாதிரி ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி எதுவுமே நம்ம நிலையா பண்ண முடியல. டிராவலிங் அதிகமாக இருந்தது, சுப விரயங்கள் அதிகமாக இருந்தது, குடுக்கல் வாங்கல் அதிகமாக இருந்ததுங்கிற மாதிரி ஒரு ஒரு வியாபாரியா இருந்தாலும் சரி, ஒரு தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, உத்தியோகஸ்தர்கள், வீட்டு இல்லத்தரசிகள் யாருக்குமே ஒரு ஒரு டிரான்சிஷனரி மாதிரி தான் இருந்திருக்குமே ஒழிய ஒரு ஒரு கடுமையாக ஒரு விஷயத்தை எதிர்கொண்டு நம்ம ஒரு உழைக்கிறது, ஒரு மோட்டிவா ஒரு சில விஷயங்கள் பண்றது, செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்றதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்கு வேணுங்கிற ஒரு குரு பார்வை சனி பார்வை கிடைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில சரி போதும், இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருந்தது போதும், நெக்ஸ்ட் லெவல் போகணும், எனக்கு போர் அடிக்குது அல்லது நம்ம குரோத் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளை நாமளே புஷ் பண்ணிக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஒரு ஒரு நான் அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு அதுக்கப்புறம் நம்மளாம் உயரக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ இதை நல்லாவே இந்த தமிழ் புத்தாண்டில் தனுசு ராசிக்காரர்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அதே சமயத்தில் மற்றபடி உங்களுடைய அந்த ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாயே பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை மாதம் வரைக்கும் மிதன ராசியே இருந்து ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் நல்ல ஒரு உத்வேகத்தையும், பங்குதாரர்கள் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மணவனாக இருந்தால் கணவிங்கிற இடத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நல்ல கிரக அமைப்புகள் கொண்ட ஒரு ஒரு தசா புக்திகள்
இப்போ நியூட்ரலா இருக்கும் பட்சத்துல ஒரு நல்ல பலன்களும், தசாபுக்திகள் ஓரளவுக்கு சுமாரா ரன் ஆயிட்டு இருக்கிற இடத்துல தான் மட்டும் கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் போகக்கூடிய அமைப்பு இருக்கு. பட் வீடு, இடம் சார்ந்த விஷயத்துல சில சில விஷயங்கள் செய்யணும். ஆனா சனி 4ஆம் இடத்துக்கே வரும் பொழுது தாயாரின் உடல் நலம் பாதிக்கப்படலாம், கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டியிருக்கும். அதே சமயத்துல நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு, ஒரு வருஷமா 2 வருஷமா போயிட்டு இருக்கிறதுல வந்து விட்டு அடுத்த கொஞ்சம் டைட்டா ஒரு growth ஓரியன்டான ஒரு வேலையில எடுத்து பண்றது, வேலை தொழில்ல பார்த்தீங்கன்னா ஒரு அபிவிருத்திக்காக ஒரு டாப் அப் லோன் போய் நெக்ஸ்ட் லெவல் வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்றது, அடுத்த பிரான்ச்சஸ் ஃபார்ம் பண்றது, வேலையா இருந்தா இப்போ இருக்கக்கூடிய வேலையிலேருந்து அடுத்த ஒரு ஒரு அதிகமான பேக்கேஜ், ஒரு நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட், ஒரு ப்ரொமோட் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறது. அதனால பார்த்தீங்கன்னா வேலை பளு அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் அதுதான் நம்மளுடைய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, அஸ்திராசிர சனி என்று சொல்லப்படுகிற அந்த சனி ஓரளவுக்கு கடுமையாக உழைத்து வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ அடுத்த லெவல் ஆஃப் சேஞ்சஸ்க்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றத்துக்கும் தயாராகுங்கள் என்று தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதே சமயத்துல இதுவரை பார்த்தீங்கன்னா நம்மனால வந்து ஒரு கடன் தான் அதிகமாக இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு சேமிப்பு இல்லை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல, அப்படி இப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரூபாய் எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்பு, எண்ணங்கள் ஒரு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்பு, ஒரு டிரான்சிஷனரி பீரியட்லேருந்து ஒரு க்ரோத் பீரியடுக்கு போகக்கூடிய அமைப்புகள் வந்து எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் மூலமாக பலன் கூட கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மெல்லமாக நமக்கு கொஞ்சம் பாடி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைச்சு ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த குரு பார்வை ராசியை வந்து பார்ப்பதனால் கண்டிப்பாக உண்டு. இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, உங்க லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு ஏற்ற தசாபுக்திகளா எப்படி போகுது, கோச்சாரத்துல வந்து இந்த தசநாதனும் புக்திநாதனும் எப்படி இருக்கிறார்கள் என்பதை டிரான்சிட் அஸ்ட்ராலஜி, நேட்டல் அஸ்ட்ராலஜி, அதாவது கோச்சார ஜோதிடம், பிறந்த ஜென்ம ஜாதகத்து மூலமா வரக்கூடிய தசாபுக்திகள் ஜோதிடத்தையும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் இப்போ அடுத்த ஒரு வருடம் 6 மாதத்துக்கு எப்படி இருக்குது, அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கு எப்படி இருக்கு, லாங் டேர்மா எப்படி இருக்குங்கிற மாதிரி விஷயங்கள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையின் முடிவுகளை நம்ம எடுக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். இந்த இந்திய வேத ஜோதிடம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கலை மூலமாக நான் பயன் பெற முடியுங்கிறத நான் மீண்டும் சொல்லிக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போய் நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உள்ள எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி போகாமல் அறிவியல் சார்ந்த முறையில ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல மேஷராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2025 எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதாவது ஏப்ரல் 14, 2025 ஏப்ரல் 13, 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 12 மாதங்கள் எத்தகைய ஒரு ஆண்டாக மேஷராசிக்காரர்கள் இருக்க போகுதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து அடைஞ்சு அதனால் நீங்கள் பயன்பெறுவீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இந்த தமிழ் புத்தாண்டு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, எத்தகைய ஒரு அமைப்பு வந்து கொடுக்க போகிறது பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மே 19ஆம் தேதி 11ஆம் இடங்கிற ஒரு அருமையான ஒரு ஸ்தானத்துக்கு மாறுகிறார். கேது வந்து 6ஆம் இடத்துல இருந்த கேது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அது ஒரு அருமையான ஒரு மாற்றம். ஏன்னா 11ஆம் இடத்துல வந்து ராகு வரும் பொழுது சில நல்ல ஒரு விஷயத்துல, ஒரு எதிர்பார்க்காத விஷயத்துல நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு, பிற மொழி பேசுபவர்கள், அந்நிய சூழ்நிலையில வாழ்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெனிஃபிட்ஸு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்க, கொஞ்சம் சோஷியல் மீடியா, அப்புறம் வந்து நம்ம டெக்னாலஜி ரிலேட்டடான ஹாட்டான சில விஷயத்துல இருக்கிறது, இந்த ஆப் டெவலப்பர்ஸ் பண்றவங்க, இது எல்லாமே லேட்டஸ்டான சில இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் எந்த மாதிரி லைன்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு திடீர் ஒரு 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 ரெகக்னிஷன், திடீர்னு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சி அது மூலமா ஒரு நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து அது குறிப்பா ராகு திசை நடக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லாவே ஒரு சேஞ்ச் ஆஃப்
பொசிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மே 19ஆம் தேதி ஆகக்கூடிய ராகு வந்து கொடுக்குறார். அதே சமயத்துல 6ஆம் இடத்துல கேது இருந்து சில உடல் உபாதைகள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் அது மாதிரி கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்த கேது இப்ப 5ஆம் இடத்துக்கு மாறி ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்து கொஞ்சம் யோகத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. குழந்தைகளுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, சில அவங்களுடைய படிப்புக்காக, அவங்களுடைய திருமணத்துக்காக, அவங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக சில மெனக்கெடுதல், அதாவது சில செலவுகள் செய்வது, அதுக்காக சில ஃபோக்கஸ்டா சில எஃபோர்ட்ஸ் எடுக்குதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மேஷராசிக்காரர்களுக்கு 2025 ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேல வரக்கூடிய அந்த புத்தாண்டுல மே 19க்கு மேல இது மாதிரி ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதே சமயத்துல ராசி அதிபதியே பாத்தீங்கன்னா ஒரு முதல் 2-3 மாதங்கள், அதாவது ஜூன் மாதம் வரைக்கே பார்த்தீங்கன்னா கடகத்துல வந்து நீச்சமான ஒரு அமைப்புல இருக்கிறார். அதாவது பலம் குறைந்து இருக்கிறார். அப்படிங்கிறப்போ சில விஷயங்கள் வந்து உடனடியாக பலன் தர முடியாமல் கொஞ்சம் ஸ்லோவா போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு சுமாரான ஒரு ஸ்லோவான சுணக்கம் நிறைந்த ஒரு பலனாகவும், ஜூனுக்கு மேல குரு பயிற்சி அதே சமயத்துல ராசி அதிபதியும் கொஞ்சம் பலம் பெறக்கூடிய சிம்மம் போகும்பொழுது நல்ல ஒரு பலன். ஆனால் 3ஆம் இடத்துக்கு குரு மாறி 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கிறார். ஸோ இது வந்து ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. திருமணம் ரொம்ப லேட்டா போயிட்டு இருக்கிறவங்களுக்கு, வயது மீறி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க. ஒரு வியாபாரத்துல வந்து ஒரு பங்குதாரர் அமைய முடியல, நமக்கு ஒரு அசோசியேட்ஸ் ஒரு ஃபண்டிங் கிடைக்காம நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், தனித்து கஷ்டப்படுறோம், அல்லது இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸோட சில கருத்து வேறுபாடுகள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த குருவின் பார்வை வந்து ஒரு நல்ல அமைப்பும், ஓரளவுக்கு ஒரு ஒரு எந்தவித சுணக்கங்களும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல தன்மையான ஒரு மாற்றமும் ஒரு ஸ்டெபிலிட்டி இந்த லைஃபும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், நிறைய புது கிளைண்ட்ஸு, புது கஸ்டமர்ஸ், அது மாதிரி விஷயங்கள்லாம் தொழிலதிபர்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மேஷராசிக்காரர்களாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு இது வரைக்கும் ஃபேமிலியில் ஒரு மாதிரி பிடிப்பில்லாமல் போயிட்டு இருக்குதுங்கிற மாதிரி அமைப்பு கொஞ்சம் நிலை மாறி ஓரளவுக்கு நல்லாவே வந்து மனம் குளிர சில நல்ல மாற்றங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்ல வருது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கண்டிப்பாக குருவின் பார்வை 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரிஷபத்தை பார்த்து மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக, குறிப்பா மே 15ஆம் தேதி 2025 இருந்து புத்தாண்டு பிறந்து அடுத்த ஒரு மாசத்திலேயே ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி இருக்குது. அதனால மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்க. என்ன 7 நாள் சனி ஸ்டார்ட் ஆயிருச்சே, நமக்கு வந்து இனிமேல் பிரச்சனையா அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா 2027 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி வருதே ஒழிய 25, 26 பெரிய ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்போ ஒரு சாதகமற்ற அமைப்போ நம்ம சொல்ல முடியாது. என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக சில செலவுகள் செய்வீர்கள். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய டைம், அதுக்கு சுப விரயங்கள் செய்வது, அவங்களுக்கு நகை வாங்குறது, மேரேஜுக்கு வேணுங்கிற எக்ஸ்பென்ஸ் பண்றது, அல்லது ஹையர் ஸ்டடீஸ்க்கு சில எக்ஸ்பென்சஸ் பண்றதுங்கிற மாதிரி பணம் எவ்வளவு தூரம் உங்களுக்கு பணம் வருகிறதோ அதற்கு அல்லது அதற்கு மேல செலவாகக்கூடிய அளவுக்கு விரய சனி வந்து வேலை கொடுக்குமே தவிர வேற ஒன்றும் ஒரு இக்கட்டான ஒரு தர்ம சங்கடமாக ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்ட் இல்லாத ஒரு அமைப்பு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நியூட்ரலான ஒரு தசாபுக்தி போகிறவங்களுக்கு இந்த கோச்சார் அமைப்பாக 7 நாட் சனி அது விரய சனி கொடுக்குங்கிறது நீங்க எடுத்துக்க வேண்டாம். ஓரளவுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்ட் சனியை தானே இருக்கும். அதே சமயத்துல யங்ஸ்டர்ஸ் ஒரு இளம் வயதினர் ஒரு 20, 25, 30 வயது கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது முதல் சனி 7 நாட் சனியா வரனால சில ஒரு வித்தியாசமான அனுபவங்கள், சில விஷயங்கள் வந்து வாழ்க்கை அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா 7 நாட் சனிங்கிறப்போ சனி வந்து உங்களை கண்ட்ரோல் எடுக்க போறார். உண்மையான வாழ்க்கை என்ன, உண்மையான நட்பு என்ன, உண்மையான உறவு என்ன, பணம் பற்றிய புரிதல், நீங்க இண்டிபெண்டா எப்படி வாழ்றது, மெச்சூரிட்டினா என்ன, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சனி கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கொடுக்க போறார். அதுல கொஞ்சம் சில டைம்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு உணர்வும் கொஞ்சம் எமோஷ்னலா ஆகுறதும், என்னடா இந்த அளவுக்கு இப்படி இருக்காங்கிற மாதிரி சில பல சர்ப்ரைசஸாகவும் சில ஒரு மாதிரியான விரக்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு வரலாம். அது மூலமா நீங்க பாடம் கத்துக்கணுமே ஒழிய
நம்ம ஒரு தர்ம சங்கடமான ஒரு அமைப்புல போய் நிறுத்திடுவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ எல்லா அமைப்பும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. குரு 3ஆம் இடத்திலிருந்து வந்து 7ஆம் வீட்டை பார்த்து 9ஆம் வீடுங்கிற பாக்கியஸ்தானம், தந்தையார் ஸ்தானம், பூர்வீக ஸ்தானத்தை பார்த்து அப்பா மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம், பாக்கியங்கள் கிடைக்கிறது, பூர்வீகத்துல சில பெனிஃபிட்ஸ் கொண்டு வர்றது, அப்பா பாட்டனார் மூலமா சில விஷயங்கள் பெனிஃபிட்ஸ் வர்றது, இது எல்லாமே நடந்து 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவையும் குரு பார்ப்பதனால் நான் முதலே சொன்ன மாதிரி 11ஆம் வீட்டு ராகு கொஞ்சம் அந்நிய சூழ்நிலையில வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க, ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க, இது மாதிரி சோஷியல் மீடியா இது மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ, ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. என்ன ஒரே ஒரு விஷயம் நான் முதல்ல சொன்ன மாதிரி செலவுகள் வந்து ரெடியா இருக்கும், எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேவ் பண்ண முடியாதுங்கிற ஒரு அமைப்பு இருக்குதே தவிர, மற்றபடி இந்த ஆண்டு கிரகமாகிய ராகு, கேது, குரு, சனி வந்து எந்த விதத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இல்லை. அது குறிப்பா இந்த தமிழ் புத்தாண்டு 2025 ஏப்ரல் மாசத்துல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் வந்து விரயத்தை கொஞ்சம் அதிகமா கொடுப்பாருங்கிற ஒழிய, பரணி நட்சத்திரம், கிருத்திரை நட்சத்திரக்காரங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அந்த 7 நாட் சனியோட அமைப்பு விரய சனி வந்து 26ல தான் அதிகமா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்த நட்சத்திரமாக வருவதனால் முதல் நட்சத்திரமாகிய அஸ்வினி நட்சத்திரத்துல தான் 25 ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய புத்தாண்டு வந்து இந்த வருஷம் முழுக்கவே கொஞ்சம் முதல் மாற நம்ம சேவ் பண்ண முடியல, முதல் மாற ஒரு அலைச்சல் இல்லாம இருக்க முடியல, நிம்மதியா உட்கார முடியல, நிறைய வேலைகள் உண்டு, எங்க பணம் வருது எங்க போகுதுன்னு தெரியலைங்கிற மாதிரி லைஃபோட ரொட்டீனை வந்து களைச்சு விடுற மாதிரி இருக்குமே ஒழிய, பட் பிற்காலத்துல இது திரும்பி பார்க்கும் பொழுது இதில் நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து நிறைய விஷயங்கள் சாதிச்சிருப்பீங்க. ஆனா சாதிக்கிறப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு உங்களோட ரொட்டீன் விட்டு வெளியில வரக்கூடிய அமைப்பாகவும், உங்களுக்குன்னு ஒரு பிரைவேட் டைமே இல்லாத மாதிரியும், பல விஷயங்கள் தலையில போட்டுட்டு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டீங்கிறதான் கொடுக்குமே ஒழிய, இது ஒரு டெவலப்மெண்ட் டைமே ஒழிய ஒரு தப்பான ஒரு டைமா இல்லை. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு 2025 தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி வரக்கூடிய அமைப்பு அருமையான அமைப்பு. ஒரு 100க்கு 70 மதிப்பெண்கள் பெறக்கூடிய நல்ல ஒரு பிராப்தங்களும், பல வித்தியாசமான அனுபவங்களும், டெவலப்மெண்ட் ஓரியன்டான சிச்சுவேஷன்ஸும் கொடுக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களோட லக்னம் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்ப நம்ம பேசின கோச்சாரத்துல எது மாதிரி அமைப்புகள் இருக்குதுங்கிறத வைத்து உன்னமே துல்லியமான ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் என்ன, லாங் டேர்ம் ஃபியூச்சர் என்ன, எத்தகைய முடிவு எப்போ எடுக்கணும், எது மாதிரி சம்பவங்கள் எப்போ நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்கிற மாதிரி வச்சு நம்மளுடைய லைஃப் ப்ராஸ்பெக்ட்ஸை அதிகப்படுத்திக்கலாம், மேக்சிமைஸ் பண்ணிக்கலாங்கிறது இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி கண்டிப்பாக உதவுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருப்பீங்கள். எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் வந்து இந்த ஜென்மத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்கிறது, அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி துணை புரிகிறது, அதுக்கு குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன் போன்ற சுபகிரகங்கள் எப்படி துணை புரிகிறது, அதே சமயத்தில் சனி, செவ்வாய், ராகு, கேதுங்கிற கிரகங்கள் எப்படி அதுக்கு வந்து ஒரு அப்டிக்கலாக, ஒரு தடைகளாக இருக்கிறது, அது ரெண்டு ஒன்று சேரும் பொழுது, அதாவது செயற்கையாலேயோ பார்வையாலேயோ சேரும் பொழுது எத்தகைய பலாபலன்கள் மாறுகிறது அப்படிங்கிறது துல்லியமாக நம்மளுடைய சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2025, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது, ஏப்ரல் 13, 2026 வரைக்கும் இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள், பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு அது மூலமாக நல்ல பலன் நீங்கள் பயணம் பெறலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ துலாம் ராசிக்கு 2025 தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு பலாபலன்கள் இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது பயிற்சிகள் வந்து எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தா, மார்ச் 29ல போய் ஒரு தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி பண்ணுகிறார். தமிழ் புத்தாண்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு
துலாம் ராசிக்கு அஷ்டமத்தில் எவ்வளவு வருடமாக ஒரு வருடமாக அஷ்டமத்தில் இருந்த குரு 9ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பது அற்புதம். அதே சமயத்துல மே 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சியும் பெற்று இதுவரை 5ஆம் இடத்துல இருந்த ராகு 6ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துல இருந்த கேது பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு போறார். அதாவது இதுவரை 5ஆம் இடத்துல இருந்த ராகு இதுவரை 6ஆம் இடத்துல இருந்த ராகு வந்து 5ஆம் இடத்துக்கு வர்றது வந்து ஒரு அற்புதமான விஷயம். சனி 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போறார். ஸோ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வந்து 11ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல விஷயம். இதுல பாத்தீங்கன்னா 3 பயிற்சியும் அற்புதமாக இருக்கிறது. ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு வருகிறார். இதுவரை 6ல் இருந்த ராகு 5ஆம் இடத்துக்கு வந்து 5ஆம் இடத்துல இருந்த சனி 6க்கு போவது அற்புதமான விஷயம். ஸோ இப்படி ஒரு பயிற்சி பெறக்கூடிய துலாம் ராசிகளுக்கு வந்து நல்ல ஒரு பலாபலன்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குறிப்பா சொல்ல போனா சில விஷயங்கள்லாம் வந்து கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்து எதுவுமே மூவ்மெண்ட் பண்ண முடியல. ஒரு வியாபாரிகளா இருந்தாலும் சரி, வேலையில இருக்கிறவங்களாலும் சரி, வாழ்க்கை ஒன்றும் ஒரு ஃபார்வர்ட்லயே போகல, ஸ்லோவா போயிட்டு இருக்கு, எந்த ஒரு முன்னேற்றமும் பெறவில்லை, ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கை மேல பலன், நல்ல ஒரு மூவ்மெண்ட், நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபைல், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா குரு 9ஆம் இடத்துக்கு போவதே அற்புதம். அவரு பாத்தீங்கன்னா ராசியை வேற பாக்குறாரு. ஸோ அருமையான விஷயம். அதே சமயத்துல 6ஆம் இடத்துக்கு சனி போறது பாத்தீங்கன்னா கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கெல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இல்லாத மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு. ஸோ அதுக்கு வேணுங்கிற சில நல்ல ஒரு விஷயங்கள், சாதகமான விஷயங்கள் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறமே கொஞ்சம் வர அமைத்து கடன் தொல்லைகள், மாசம் இஎம்ஐ கட்டுறது, குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடியது, உடல் உபாதைகள், வம்பு வழக்குகள் எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக குறைந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பை நோக்கி துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு கொண்டு போகிறது தான் உண்மை. அதாவது 12 ராசிகள்லேயே அதிகமான பலன்கள் பெறக்கூடிய ஒரு ராசியாக துலாம் ராசிகள் பெறுகிறது. மனசுல ஒரு உற்சாகம், ஒரு கிளாரிட்டி, பயம் இதுவரைக்கும் கொஞ்சம் இருந்து என்னடா பண்ண போறோங்கிற மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கொடுத்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த குரு 9ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பது கொடுக்குது. அதே சமயத்துல சனி வந்து ராசியை பார்க்காம 6ஆம் இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு. அதே சமயத்துல ராகு 5ஆம் இடத்துல வந்து குழந்தைகள் விஷயமாக சில நல்ல விஷயங்கள் பண்றது, அவங்களுக்கு வேணுங்கிற படிப்புக்காக சில செலவு பண்றது, அவங்களுடைய கல்யாணத்துக்கு நீங்க முயற்சி எடுப்பது, அவங்களுடைய வேலை வாய்ப்பு அடுத்த மற்ற விஷயத்துக்கு எல்லாமே கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் கொடுத்து வாழ்க்கையை அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த கட்ட ஒரு படிநிலைக்கு நகர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த தமிழ் புத்தாண்டு. குறிப்பா மே மாதத்திலிருந்து வரக்கூடிய பயிற்சிகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை எல்லாமே கொஞ்சம் மந்தமா போயிட்டு இருந்த அமைப்பை மாற்றி எல்லாமே கொஞ்சம் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் தன்னம்பிக்கையோடவும் மனம் உற்சாகத்தோடும் செய்யக்கூடிய அமைப்பாக மாறுகிறது. உங்களுடைய தசாபுக்திகள் ஓரளவுக்கு சுமாரா இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் சொன்ன பலன்கள் அதிகமாகவும், தசாபுக்திகள் ஒரு இக்கட்டான ஒரு தசாபுக்தி போறப்பதான் கொஞ்சம் நான் சொல்ற பலன்கள் குறைவாம இருக்கும்படியே உங்களுடைய அருமையான ராஜயோக திசைகள் போகும்பொழுது உன்னமே பலன்கள் இரட்டிப்பாக நல்ல பலன்கள் பார்க்கக்கூடும் இந்த 2025 தமிழ் புத்தாண்டுலேங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆண்டு கிரகத்தோட பயிற்சி நம்ம நல்லா இருக்கு. அதே சமயத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள், கணவன்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுவரை சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரியில்லாம போயிட்டு இருந்த ஒரு கருத்து வேறுபாடு, அது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருந்தது. கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயத்தினாலையும் சில முரண்பாடான சில விஷயங்கள் முதல் நடந்ததுக்காகவும் கொஞ்சம் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் பழசெல்லாம் மாறி, சிச்சுவேஷன் மாறி கொஞ்சம் அன்பு பாராட்டுற மாதிரி இன்னும் கொஞ்சம் இணக்கமா போகக்கூடிய அமைப்புகளும், ஒரு அன்னோனிய கொஞ்சம் அதிகமாகக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. நம்ம நாளா வம்பு வழக்கில் போயிட்டு இருந்ததெல்லாம் சுமூகமா முடியக்கூடிய அமைப்பு, போலீஸு கேஸு வம்பு கேஸ் எல்லாம் போயிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மவே ஈஸியா முடியக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இப்போ வெளிநாட்டில் போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க, கரெக்டான வேலை கிடைக்கல, ஒரு வேலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றமே இல்லை, கான்ட்ராக்ட் முடிய போகுது, அடுத்த கான்ட்ராக்ட் கிடைக்குமா, அது மாதிரி விஷயத்துல எல்லாம் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான பலன்கள் வந்து புத்தாண்டு பிறந்து அடுத்த ஒரு மாசத்துலயே பெறக்கூடிய அமைப்பு வந்து பரிபூர்ணமாக பிரிக்கிறார். ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் வெளிநாடு செல்வதற்காகவும் வெளிநாடு விஷயத்துக்காகவும் நீங்க வந்து கொஞ்சம் செலவு பண்றது, அதே சமயத்துல காதல் வயப்படுறது, இப்போ இளமட்ட இருக்கக்கூடிய காலேஜ் போகக்கூடிய பசங்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த எதிர்பாலினர், அதாவது அந்நியர், உங்களுடைய ஓன்
சர்க்கிள் இல்லாமல் அந்நியரோட கொஞ்சம் பழக்கம் உண்டாகிறது. அது நாடடைவில் பார்த்தீங்கன்னா நட்பு வந்து காதலாக மாறுவது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. என்னதான் இருந்தாலும் இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருந்த ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே சுறுசுறுப்பாகவும் யோசிக்கிறக்கோ அல்லது கவலைப்படுறக்கோ நேரம் இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு ஒரு உற்சாகமும் ஒரு ஒரு வாழ்க்கை வந்து கொஞ்சம் நேரோட்டமா போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டார்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெனிஃபிட் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல இதுவரை கொஞ்சம் லாஸ் இதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவங்கலாம் கொஞ்சம் அது மூலமா மீண்டு கொஞ்சம் வெளியில வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கேதுவே 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில சொத்துக்கள் மூலமாக, பூர்வீக சொத்துக்கள் மூலமாக திடீர் சில ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து அது ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸாக சில துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வேலையில வந்து ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு ரெகக்னிஷன், ஒரு ப்ரொமோஷன், ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் மே மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது இந்த பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தோட ஒப்பிட்டு பார்த்து உங்கள் தசாபுக்திகள் என்ன போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அதெல்லாம் இன்னும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்கலாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு வருடத்தில் என்ன மாதிரி நடக்கும், அடுத்த 5 வருஷத்துல எப்படி இருக்கும், உங்கள் டைரக்ஷன் ஆஃப் த லைஃப் எப்படி போக போகுது, எந்த நேரத்தில் எது மாதிரி முடிவுகள் எடுக்கிறது நல்லதுங்கிற மாதிரி நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்தவித மூட நம்பிக்கையிலையும் போகாமல், மிகைப்படுத்தாமல், உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல கடகராசிக்காரர்களுக்கு 2025 தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டுங்கிறது எப்படின்னா ஏப்ரல் 14ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் முதல் நாள் இருந்து அடுத்த வருடம் ஏப்ரல் 13, 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆண்டு தமிழ் புத்தாண்டு என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு ஆண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக கடகராசிக்காரர்கள் இருக்க போகுதுங்கிற நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு சேனலில் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்து அதனால் நீங்க பயன் பெறுவீர்கள். ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு 2025 தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே 15ஆம் தேதி 2025 இதுவரை கடகராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து ஓரளவுக்கு நல்ல பலனை, அதாவது அஷ்டம சனியை இருக்கக்கூடிய அமைப்பை கொஞ்சம் கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு பலனை கொடுத்துட்டு இருந்த குரு 12ஆம் இடத்துக்கு வந்து 6ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறது. அதோட வீடாகிய தனுசு ஆகிய 6ஆம் இடத்துக்கு கடகராசிக்கு வந்து பார்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித மாற்றத்தை கொடுக்கக்கூடியதுங்க. அதே சமயத்துல 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார், அதே சமயத்துல 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதே சமயத்துல சனி மார்ச் 29ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர் கொடுக்குது. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியிலிருந்து வெளியில வந்தது உடனே புத்தாண்டு பிறக்கிறது ஒரு அற்புதமான விஷயம். ஸோ நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. ஏன்னா அஷ்டம சனியிலேருந்து வெளியில வர்றதே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பல விஷயத்துல உங்களுக்கு அந்த தாக்கத்தை கொடுக்கும். பல விஷயத்துல அதை உணரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா சில விடையே தெரியாத சில விஷயத்துக்கு உங்களுக்கு விடைகள் தெரிய ஆரம்பிச்சிடும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்த ஸ்ட்ரெச் வாழ்க்கையில நம்ம அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் எப்படி வாழ போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த கடந்த 2 வருடமாக சில விஷயங்கள் வந்து லெஃப்ட்டும் போக முடியல, ரைட்டும் போக முடியலன்னு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கன்ஃபியூஷனா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் படிப்படியாக தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைந்து ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தமிழ் புத்தாண்டு வந்து கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன் கொடுக்குது. ஏன்னா அஷ்டம சனியிலேருந்து விலகிறதே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நல்ல விஷயம் தான். பெருசா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸு கோடி பெரிய அமைப்புல கொட்டினாலும் பரவாயில்ல, ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில வர்றதே ஒரு நிறைய நல்ல ஒரு விமோச்சனத்தையும் ஒரு பெருமூச்சும் விடக்கூடிய ஒரு அருமையான அமைப்பா இருக்கு. அதே சமயத்துல ராகு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருந்த ராகு 8ஆம் இடத்துக்கு வந்தாலும், சனி இருக்கிற இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வை பெறுவதனால கொஞ்சம் இன்டைரக்டான இன்கம், கொஞ்சம் வரவேண்டிய பணம் வந்து வசூலாகிறது,
ஷேர் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் சம்பாதிக்கிறது, ஒரு இடத்தை கொடுத்து சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறது, நண்பர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மூலமாவோ, மனைவியா இருந்தால் கணவர் மூலமாவோ சில பெனிஃபிட்ஸ் வர்றது, அது மாதிரி கொஞ்சம் அன்ஏர்ன்ட் இன்கம், இன்ஹெரிட்டன்ஸ், அடுத்தவங்க பணம், சொத்து, அது மாதிரி விஷயத்துலையும் பெனிஃபிட் வரும். ஸோ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, இவ்வளவு 2 வருஷமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நல்ல வேலை மாற்றமே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை மாற்றம், ஒரு படு சிக்கல்ல ஒரு வருஷத்துல போய் வம்பு வழக்குல போய் மாட்டி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு சார், ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு, நல்ல ஒரு விமோச்சனம். அது மாதிரி பலதர மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்த ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து சனி வந்து அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி விலகி பாகிஸ்தானத்துக்கு போகும்பொழுது அந்த இக்கட்டான சூழ்நிலை, வெளியில சொல்ல முடியாத சில பிரச்சனைகள், மனம் வந்து ஒரு சோர்வடையக்கூடிய அமைப்புகள், சோசியல் லைஃப்பை வந்து குறைச்சிக்கிட்ட ஒரு அமைப்புல இருந்த அஷ்டமி சனிக்காரர்கள் இப்ப இயல்பான ஒரு வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ குரு வந்து 12ஆம் வீட்டில் போய் 6 பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறது, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது, லோன் டாப்அப் பண்ணி சில பிரச்சனைகளை வந்து குறைச்சிக்கிறது, அபிவிருத்தி பண்ணுறது, நம்ம ஸ்லோவாக போயிட்டு இருந்த பிஸ்னஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிளம்புறது, கொஞ்சம் டெவலப் ஆகுறது, அதுக்கு வேணுங்கிற முதலீடு கிடைக்கிறது, ஒரு அடுத்தவங்க பணம், ஒரு 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 முதலீட்டாளர், அது ஒரு பங்குதாரர் மூலமாக கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ வர்றது, அது மூலமாக கொஞ்சம் சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறது. படிப்பு விஷயத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேல் படிப்பு படிக்கிறதுக்காக வந்து வெளி மாநிலம், வெளிநாடு போகிறது, இது மாதிரி நல்ல அமைப்பு வந்து கடகராசிக்காரர்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரத்துல ரொம்ப பாதிச்சிருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. ஸோ கண்டிப்பா வந்து புனர்பூசம், அந்த புனர்பூச நட்சத்திரோட கடைசி 2 பாதம், கடைசி பாதம், அதே சமயத்துல பூச நட்சத்திரம் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதம் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம். குறிப்பா ஆயில்ய நட்சத்திரக்காரங்களா 2024 முழுக்க ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு, வெளியில சொல்ல முடியாத ஒரு அமைப்பு, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதம் விடியுதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் பிரச்சனையாச்சு, கொஞ்சம் நண்பர்களுக்குள்ள பிரச்சனை, ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் இருந்ததெல்லாம் இழந்தோம், திடீர்னு ஒரு மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சு விட்டதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் படிப்படியான இயல்பான சுமூகமான ஒரு வாழ்க்கை சிச்சுவேஷனுக்குள்ள வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு 2025க்கு ஒரு 2 வாரம் முன்னாடியே நடக்கக்கூடிய சனி பயிற்சி கொடுக்குதுங்க. அதே சமயத்துல குருவும் பார்த்தீங்கன்னா 12 இருந்தாலும் 4ஆம் இடத்தை பார்த்து இடம் சார்ந்த விஷயத்துல அதிகமான ஒரு ஒரு ஃபோக்கஸ், இடம், வீடு, வண்டி, வாகனத்துல வந்து நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி வீடை விற்று வீடை வாங்குறவங்க, வீட்டை வந்து கட்டமைப்பு மாத்துறவங்க, இடம் கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறவங்க, சின்ன வண்டியை கொடுத்து பெரிய வண்டி வாங்குறவங்க, அது மாதிரி நிறைய சுப விரயங்கள் செய்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக கடகராசிக்காரர்களுக்கு 2025 தமிழ் புத்தாண்டு இருக்குதுங்க. அதே சமயத்துல ராகு கேது விஷயங்கள் வந்து கேது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 2ஆம் இடத்துக்கு வந்து குடுக்கல் வாங்கல் விஷயத்துலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் நான் கொடுக்குறேன். என்னதான் அஷ்டமி சனி முடிஞ்சாலும் கேது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க பேசுறது, பண விஷயம், தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்துல கேது வரும் பொழுது அது குருவின் பார்வையில் இல்லாம சுப பார்வையில் இல்லாம இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசணும், கேஷுவலா இருக்கக்கூடாது, கம்யூனிகேஷன் கொஞ்சம் கரெக்டா இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். பொதுவா பார்க்கும் பொழுது எல்லா அமைப்புகளும் ஓரளவுக்கு ஒத்து வருகிறது. அதே சமயத்துல முதல் 3 மாதங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாயே வந்து ராசிக்குள்ள இருக்கும் பொழுது கொஞ்சம் கோபதாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கொஞ்சம் வந்து விவேகமாக இருந்தா பிற்பகுதி வந்து மார்ச், ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜூன் மாதம், மே, ஜூன்ல இருந்து ஒரு நல்ல பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை 2 வருடமாக கஷ்டப்பட்டு இருந்த ஒரு மாதிரியான ஒரு ஒரு வெளியில சொல்ல முடியாத சில பிரச்சனைகள், ஒரு 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 மாணவர்களா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, வியாபாரிகளா இருந்தாலும் சரி, யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரோக்ரஸ் இல்லை, ஒரு மாதிரி ஸ்லோவா தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருதுங்க. இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வந்து தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, இப்போ எப்படி இருக்கக்கூடிய தசநாதன் புக்திநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறதுலாம் எல்லாம் வச்சு சேர்த்து பார்க்கும் பொழுது இப்போ எக்ஸ்ட் உங்களுக்கு எப்போ விமோச்சனம் வருது, இந்த இந்த அஷ்டம சனி முடிகிறப்பவே சில விஷயங்கள் பாசிட்டிவா நடந்துருமா, இன்னும் கொஞ்சம் 2-3 மாசம் வெயிட் பண்ணுமா, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி வாழ்க்கை முடிவுகள் எப்போ எடுக்கிறது நல்லது, அடுத்த மாற்றங்கள் எப்போ வரப்போகுதுங்கிறது தசாபுக்திகளை துல்லியமாக இந்திய வேத ஜோதிடம் என்று சொல்லப்படுகிற அந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில கண்டிப்பாக பார்த்து நல்ல பலன்கள் பெற முடியுங்கிறது நம்ம நேயர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இது பொதுவான பலன்கள் தான்.
மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நம்புறேன். எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த முறையில இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025 ஏப்ரல் 14 அதாவது சித்திரை மாதம் 1 வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அடுத்த ஒரு வருடத்துக்கு, அதாவது ஏப்ரல் 14 2025 ஏப்ரல் 13 2026 வரைக்கும் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக மிதுன ராசிக்கு இருக்க போகிறதுக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை அடையும். இப்போ பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு 2025 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசிக்குள்ள மே 15 2025 வருகிறார். ஸோ இதுவரை 12ஆம் இடத்தில் இருந்து சில விரயங்களையும் சில மாதிரியான ஒரு பலாபலன்களை கொடுத்து கொண்டிருந்த குரு ராசிக்குள்ளேயே வைந்து 5ஆம் வீடு 7ஆம் வீடு 9ஆம் வீடுங்கிற பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்புக்கு குரு பகவான் வருவது அருமையான ஒரு அமைப்பு. இது என்ன பண்ணுதுன்னா, ராசிக்குள்ள குரு வர்றது நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். இது வரைக்கும் ஒரு சில விஷயத்துல கிளாரிட்டி இல்லாம இருந்தவங்க, குடும்ப விஷயத்துல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தவங்க, குழந்தை விஷயத்துல ஒரு மாதிரி அமைப்பு இல்லாம எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு, பூர்வீக விஷயம் தந்தையார் விஷயங்கள் அது மாதிரி விஷயத்திலையும் கொஞ்சம் பலாபலன்கள் சரியில்லாமல் சனி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பை குரு ராசிக்குள்ளேயே நல்ல ஒரு புத்துணர்ச்சியான சிந்தனை, நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா குரு கொடுக்கிறார். அதே சமயத்துல சனி மார்ச் 29 2025 புத்தாண்டுக்கு ஒரு 2 வாரங்கள் முன்னாடியே பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு இயல்பு இடம் மாறிதான் புத்தாண்டே பிறக்குது. ஸோ சனி 10ஆம் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா அற்புதமான விஷயம். ஏன்னா மிதுன ராசிக்கே பாத்தீங்கன்னா ராஜ யோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சனி 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்துக்கு போய் அவரு இருக்கிறது தொழில் முறையில வேலை முறையில அதிக ஈடுபாடு கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஃபோக்கஸ் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு, உழைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. அது மூலமாக அடுத்த வரக்கூடிய ஆண்டுகள்ல நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏன்னா சனி எந்த பாவத்துல இருக்கிறாரோ அந்த பாவத்துல ஆக்டிவிட்டி நிறைய கொடுப்பார். அது மிதுன ராசிக்கு சனி ராஜோகாதிபதியாக 10ஆம் இடத்துக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒர்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா அதிக லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஒர்க் பண்ணுவாங்க. ஐடி துறை அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட்ஸ் வரும். அது மூலமா நிறைய லேர்ன் பண்ணி பேஷனட்டா ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. வியாபாரம் தொழில், அதாவது கன்சியூமர் ஐட்டம்ஸ் மற்ற மாதிரி ஒரு மாதிரி உற்பத்தி பண்ணி விற்கிறவங்க, சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை தொழிலாம் கொஞ்சம் சுறுசுறுப்பா நடக்கும். அவங்களுக்கு வேணுங்கிற அமைப்பு, அவங்களுக்கு பிடிச்ச அமைப்பு, அவங்களுக்கு எது வருமோ, எது மாதிரி வேலையை அவங்களுக்கு பிடிக்குமோ, எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கிரியேட் பண்ணிப்பாங்க. அதிகமான ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கக்கூடிய அமைப்புகளும் கொடுக்குதுங்க. ஸோ நல்ல மாற்றம் குரு ராசிக்குள்ள வருவதும் ராஜயோகாதிபதி சனி 10ஆம் இடத்துக்கு போவதும் அருமையான மாற்றமாக இருக்கிறது. அதே சமயத்துல மே 19ஆம் தேதி 2025 பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகி சில நாட்களிலே ராகு பயிற்சி ஆகுவது பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 9ஆம் இடத்துல குரு பார்வை பெறுகிறார். எப்போ மே மாதத்திலிருந்து பெறுகிறார். அதே சமயத்துல கேது 4ஆம் இடத்துல இருந்து இடம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி விற்க முடியாம இருக்கிறது. அதாவது ஒரு இடம விற்கலான்னு பார்த்தா கொஞ்சம் லேட் ஆகுது. அதே சமயத்துல அம்மா தாயார் விஷயத்துல கொஞ்சம் உடல்நல கோளாறு அக்கறைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருந்து 3ஆம் இடத்துக்கு கேது வருவது பாத்தீங்கன்னா நல்ல லிக்விடிட்டி, நல்ல மாற்றம், நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ அது டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்பு, வேலை தொழில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், அது மூலமாக பண வசதிகள் அதிகமாகி சுப விரயங்கள், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபியூச்சருக்கு வேணுங்கிற ஒரு நல்ல திட்டங்கள்லாம் தீட்டி செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தமிழ் புத்தாண்டாக மிதுன ராசிக்காரர்கள் இருக்கிறது. இதுவரைக்கும் குரு பாத்தீங்கன்னா 2024 மே மாதத்திலிருந்து 2025 மே 13ஆம் தேதி வரைக்கும் குரு 12ஆம் இடத்துலயே இருந்து சில பல விரயங்களையும், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விரயத்தை கொடுத்தார், சுப விரயங்கள் கொடுத்தார், குழந்தைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள், அனாவசிய செலவுகள், இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அது மாதிரி விஷயங்கள், சுப விஷயங்களுக்காக நம்ம செலவு பண்றது, ஒரு வண்டி வாகனத்தை பழைய வண்டியை கொடுத்து புது வண்டிக்காக ஒரு அதிகமான ஒரு டாப் அப் லோன் வாங்குறது, கடன் அதிகமாக கொடுக்கக்கூடியது, அதாவது நிறைய நம்ம டாப் அப் பண்ணியிருப்போம், ஜுவல் லோன் வச்சிருக்கிறது, அது மாதிரி நிறைய ஒரு அபிவிருத்தி காரணமாகவும் சில செலவுகள் காலமாகவும் நம்ம
விரயங்களும் கடனையும் கொடுத்த இந்த குரு 12ஆம் இடத்து குரு மாறி மிதுன ராசிக்காரர்களுக்கு படிப்படியா இந்த கடனை குறைத்து அடுத்த கட்ட வாழ்க்கை நடவடிக்கையில ஒரு சுறுசுறுப்பான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க. அதே சமயத்துல மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. ஏன்னா ராசி அதிபதி பாத்தீங்கன்னா மேஷத்துல ரிஷபத்துல எல்லாம் அதிகமா இந்த மே ஜூன் ஜூலைல எல்லாம் வர போறாங்க. அதெல்லாமே ஒரு அருமையான ஒரு அமைப்பு தான். நல்ல ஒரு மனம் உற்சாகத்துடனும் நல்ல ஒரு செயல்திறனும் படிக்கக்கூடிய நல்ல ஒரு படிக்கக்கூடிய அளவுக்கு அதே அளவுக்கு மார்க்ஸ் வாங்கி அடுத்த வருஷம் நம்ம என்ன அகாடமிக் இயர்ல எது மாதிரி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த மாதிரி கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், எந்த மாதிரி காலேஜ் மாறணும், எந்த மாதிரி ஒரு 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 துறையை எடுக்கணுங்கிறதெல்லாம் வந்து தீர்க்கமா முடிவெடுத்து கன்ஃபியூஷன் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் கிளாரிட்டி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கிறது. ஸோ ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா நிதி நிலைமை நல்லா இருக்க போகுது. அதே சமயத்துல 7ஆம் இடத்தை குரு பார்த்து கருத்து வேறுபாடுகள் கொடுத்துட்டு இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கொஞ்சம் அவ்வளோ விஷயம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சில விஷயங்கள் நல்லா டைம் என்ஜாய் பண்றது. அதே சமயத்துல ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா சுப விஷயத்துல வந்து உற்றார் உறவினர் ரிலேட்டிவ்ஸோட ஒரு நல்லா சோஷியலைஸ் பண்றது. கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவனுக்குள்ளே ஒரு இருக்கக்கூடிய அந்த நெருக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகிறது. குழந்தைகளுக்கு வேணுங்கிற நல்ல அற்புதமான விஷயங்கள் பண்ணுவது. அப்பாவுக்கும் மகனுக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி போய் 9ஆம் இடத்துல இருந்த சனி வந்து கொஞ்சம் பிரச்சனையும் ஒரு டிஸ்டன்ஸையும் கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சுமூகமான ஒரு உறவை கொடுத்து 2 பேரும் 2 பேர்த்தோட விஷயத்தையும் இன்னும் கொஞ்சம் புரிதலோட நல்லாவே செய்யக்கூடிய அமைப்பு. பூர்வீகத்துக்கு சில விஷயங்கள் நம்ம போய் செய்ய முடியலைங்கிறப்ப பூர்வீகத்துல போய் நம்ம கொஞ்சம் செய்யக்கூடிய அமைப்பு. பூர்வீகத்திலே கொஞ்சம் வீடு கட்டுறது, இடம் கட்டுறது, இடம் பண்றது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. ஸோ இந்த 2025 ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் எல்லாமே மிதுன ராசிக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதே சமயத்தில் ராசி அதிபதி ஆகிய புதனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் சஞ்சரிக்கிறார். ஸோ ஓரளவுக்கு எல்லா கிரகங்களும் ஒத்து வந்து இதுவரை கடந்த 1.5 வருஷமாக சில விரயங்களும் அனாவசியமான சில விஷயங்கள் ரூபான ஒரு ஒரு அமைப்புகள் கொண்டு போக முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக கடனை குறைத்து படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய எல்லா வயதினருக்கும் அந்தந்த வயதினருக்கு தகுந்த மாதிரி சில நல்ல ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்ல ஒரு ஒரு அடுத்த லெவல் போகக்கூடிய ஒரு அமைப்பு மென்டலாக ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் மூலமாக ஒரு நல்ல பெனிஃபிட் அடைகிறது ஒரு வியாபாரத்தில் பங்குதாரர்கள் நல்லா அமையலைங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்சன் கிடைக்கிறது ஒரு கிளையண்ட்ஸு கான்ட்ராக்ட் நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் டக்குன்னு கிளிக் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் நல்லாவே கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இருக்கிறது. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி ஒரு தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, ராசிநாதன் எப்படி இருக்கிறார், லக்னம் எப்படி இருக்குது, அதே சமயத்துல இப்போ தசநாதனும் புக்திநாதனும் எப்படி போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த கோச்சாரத்துல நான் சொன்ன அந்த சனி பயிற்சி ராகு பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் பார்த்து சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, அடுத்த லாங் டேர்மா எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, எப்படி உங்க வாழ்க்கை மாறப்போகிறது, எந்தவார முடிவுகள் எப்படி எடுத்தா தக்க ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் நீங்க அடைய முடியும், எந்த நேரத்துல நீங்க அறுவடை செய்ய முடியும், எந்த நேரத்துல எது நடக்கும், எப்போ நீங்க அதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில கண்டிப்பா பார்த்து பலன் பெற முடியுங்கிறது நான் சொல்லிக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எப்படி வந்து நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பூர்வ புண்ணிய கர்மாலாம் வந்து இந்த வாழ்க்கையில வந்து சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்குதுன்னு பார்க்க போறோம். அதுல வந்து ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறது, குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரன் அல்லது வளர்பிறை சந்திரன் புதன்லாம் வந்து எப்படி ஒரு நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும், சனி செவ்வாய் ராகு கேதுங்கிற கிரகம் வந்து எப்படி ஒரு பாவ கிரகமாவை கொடுக்கக்கூடிய அமைப்பும், ரெண்டோட கலவை வந்து எப்படி எத்தகைய ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்த்து அந்த பலன் எடுக்கும் பொழுது எப்படி நம்ம சொல்லும் நல்லாவே சயின்டிபிக் அடிப்படையில வந்து நம்ம சொல்லலாங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 தமிழ் புத்தாண்டு, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை முதல் தேதி பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு புத்தாண்டா இருக்க போகிறது, அடுத்த 12 மாதங்கள் ஏப்ரல் 13 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்கள்
எது மாதிரி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பயன் பெறலாம். பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு இதுவரை 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தவர் மே 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போய் அஷ்டமத்துக்கு போகிறார். போய் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். அவரோட வீட்டையே அவர் பார்க்கறது ஒரு பலம். ஸோ 8ல மறந்துருச்சேன்னு பயப்பட வேண்டாம். அது மூலமாக சில இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸு, சில திடீர் பண வரவு, சில சொத்தை சுபவிரயங்கள் செய்து கையில் பணம் பெறுவது, அதனால கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லா வர்றது, இனாம இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கிறது, இது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் சில பெனிஃபிட்ஸ் வர்றது, அடுத்தவங்க பணம் கடன் அது மாதிரி விஷயத்துல வந்து அதிகமான கேஷ் ஃப்ளோ கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல சனி வந்து இதுவரை 4ஆம் இடத்துல இருந்து அர்த்தாசிர சனியாக இருந்து 10ஆம் பார்வையாக ராசியை பார்த்து ஒரே டென்ஷனும், வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள், வேலை, தொழில், குடும்பத்துல எல்லாத்துலயுமே ஒரு டென்ஷனை கொடுத்துட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துக்கு மாறி ராசியின் பார்வை வந்து விலகுது. சனியின் பார்வை விலகுது ராசி மேல. இது ஒரு அருமையான அமைப்பு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்துல இருந்து சனி 5ஆம் இடத்துக்கு போகுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் இருக்கு. பிஸ்னஸ் கொஞ்சம் செட்டில் ஆகும். இதுவரை கடந்த ஒரு வருஷமாக டென்ஷனாகவும் என்ன செய்ய போறோம், சில விஷயங்களுக்கு விடை தெரியாமல் பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், வேலையில் இருக்கிறவங்க, வியாபாரிகள், கன்சல்டன்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க, ஸ்டூடெண்ட்ஸு, சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பழைய டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் நல்ல மாற்றங்கள், ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைசஸ், சில பிரச்சனைகள்லாம் ஈஸியாக சால்வ் ஆயிடுச்சு. சில விடைகள் வந்து நல்ல ஒரு விடைகளாக சில கொஷின்ஸ்க்கு கிடைச்சது. நம்ம எதிர்பார்க்காத சில நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி கொடுக்குறார். மார்ச் 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் புத்தாண்டுக்கு முன்னாடியே வந்து வரக்கூடிய சனி பயிற்சியே ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் மெனக்கட்டுறது, குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும். காதல் விஷயங்கள் அது மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம் இருக்குமே ஒழிய தொழிலெலாம் கொஞ்சம் செட்டில் ஆகிடும். வேலையில் ஒரு நல்ல மாற்றமாகி கொஞ்சம் வேலை ஸ்டேபிள் ஆகிடும். முதல்ல இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ரெகக்னிஷன் இல்லாமல் டைட்டாக அலைச்சல்கள், லாபங்கள் இல்லை, பணவரவு இல்லை, டைட்டாக போகுதுங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் மாறி கொஞ்சம் மனசு இலகுவாக ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இது கொடுக்குதுங்க. ஸோ ராகு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா இடம் சார்ந்த விஷயங்கள், தாயார், அது மூலமாக சில நல்ல ஒரு செய்திகள், ஒரு பெனிஃபிட்ஸ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, அது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நல்லா வரக்கூடிய அமைப்புகள், சுப விரயங்கள் செய்து நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு, ஸ்டாக் மார்க்கெட்டு, வியாபாரம், தொழில், அந்நியர், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி ரிலேட்டடான பீப்புளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வாய்ப்பு, ஒரு பெனிஃபிட்ஸ், இது வரைக்கும் கிடைக்காத ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரி, ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குரு வந்து 8ஆம் இடத்துல போய் 12ஆம் வீட்டை பார்க்குறார். வெளிநாடு பிரயாணம் கண்டிப்பாக உண்டு. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு இடத்தை கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது, சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக சுபகாரியம் செய்கிறது, அது மூலமாக இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறது, அப்படிங்கிற மாதிரி பல மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதனால் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் வேறு லெவலில் போகக்கூடியது, உங்களுடைய வாழ்க்கைகள், டர்ன் ஓவர், எக்ஸ்பென்ஸு, உங்களோட வாழ்வாதாரங்கள்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு எதிர்பார்க்குறவங்க, ஹையர் ஸ்டடீஸ்க்காக போய் படிக்க போகிறவங்களுக்குலாம் டக்குன்னு விசா கிடைக்கிறது லேட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் இது மாதிரி ஆன்சைட்டே கிடைக்காம இருக்கக்கூடிய ஐடி பீப்புளுக்கெல்லாம் டக்குன்னு கிடைக்கிறது. குறிப்பாக குரு திசை அது மாதிரி திசையில் நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கைமாட பலன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் இதுவரை வந்து ஒரு மனசை சங்கடப்படுத்தி சில ஏமாற்றங்களையும், சில வேத்துக்கிட்ட நம்ம ஏமாந்த மாதிரியும், வர வேண்டிய பணம் வராமல் பிரச்சனைக்குள்ளான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டக்குன்னு ஒரு ஒரு பெனிஃபிட் வர மாதிரி அவங்க எதிர்பார்க்காத இடத்துலேருந்து ஒரு அமௌண்ட்டு, ஒரு ஒரு கேஷ் ஃப்ளோ, ஒரு அன்அர்ன்ட் இன்கம்லாம் வந்து டக்குன்னு வரக்கூடிய அமைப்புகள் வந்து நல்ல ஒரு மனம் இது வரைக்கும் கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் பதட்டத்தையும் டென்ஷனையும் கொடுத்துட்டு இருந்த அமைப்பு மாறி கொஞ்சம் நல்லதாக
ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக கொஞ்சம் டூர் போயிட்டு வர்றது, பிக்னிக் போயிட்டு வர்றது, ஒரு சுப விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நல்லா செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள், தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி நல்ல வருமானம் வந்து அது மூலமா நல்ல சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்றாக உண்டு. ஸோ இது வந்து இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். மீடியா துறையில் இருக்கிறவங்க, கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ இதுவரை அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா அவங்க டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு, அந்நியர் மூலமாக ஒரு பெனிஃபிட்ஸு, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பங்குதாரர்கள் அது மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ புதுசாக ஒருத்தரை வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் சேர்த்துறீங்க, அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா சனியின் பார்வை 3ஆம் பார்வை 7ஆம் இடத்துக்கு வந்து குரு 8க்கு மாறும் பொழுது நீங்கள் திடீர்னு ஒரு கமிட்டடான ஒரு இதுக்குள்ளே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கடனாக மட்டும் வாங்கிக்கிறது நல்லதே ஒழிய அவங்களுக்கு பங்கு கொடுக்கறது, அவங்க பங்குதாரராக வரும் பொழுது கொஞ்சம் சிக்கல்கள் வரும். கொஞ்சம் பார்த்து முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணுமே ஒழிய மற்றபடி பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ விஷயத்துலையும், ட்ராவலிங் விஷயத்துலையும், மனம் இலகாகக்கூடிய விஷயத்துலையும், புத்துணர்ச்சி பெறக்கூடிய விஷயத்துலையும், இன்ஹெரிட்டிஸு பூர்வீகத்து மூலமாக சில பெனிஃபிட்ஸு, அந்நிய சூழ்நிலை மூலமாக பெனிஃபிட்ஸு, அது மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் சாதகமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு மாதிரி பொதுவான பலனை உடைய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வந்து எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்குது, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கார், தசநாதனும் புக்திநாதனும் கோச்சாரத்தில் நம்ம பேசின சனி பயிற்சி குரு பயிற்சியில எப்படி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் எப்படி இருக்க போகுது, அடுத்த 3-4 வருஷம் எப்படி இருக்க போகுது, எத்தகைய விஷயங்கள் எப்போ நடக்க போகுது, எந்தெந்த மாதிரி காரியங்கள் எப்போ நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் உங்க ஜாதகத்துல என்ன பதில் இருக்குதுங்கிறது நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக பார்த்து இந்த கோச்சார் அமைப்பையும் ஜென்ம ஜாதகத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நம்ம பார்க்கலாம். அது மூலமா நல்லா கிளாரிட்டி பெற்று பயன் பெறலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களை தான். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான ஜாதக பலன் எப்படி பார்ப்பது, அதுக்கு வந்து அறிவியல் சார்ந்த இந்த ஜோதிடம் வந்து எப்படி வந்து துணை புரிகிறது, இந்த ஒளி தத்துவம் எப்படி வந்து நல்ல கர்மாவையும் பாவப்பட்ட கர்மாவையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்க உதவுகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு 2025 தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கக்கூடிய சித்திரை முதல் நாள் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு, அந்த ஒரு ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் 2026 ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய அந்த ஒரு வருட காலகட்டம் கன்னி ராசிக்கு வந்து எத்தகைய ஒரு காலகட்டமாக பலாபலன்கள் நிறைந்ததாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களை அடையும். அது மூலமாக நீங்கள் பயன் பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 10ஆம் இடத்துக்கு வருகிறார். எப்போ வருகிறார்? மே 14, 2025 அப்போ குரு பயிற்சி ஆகிறார். ஸோ இதுவரை 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்துட்டு இருந்த குரு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்ப தன வாக்குஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஸோ 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தாயார், இடம், வீடு அது மாதிரி ஒரு பாவத்தையும் கனெக்ட் பண்றாரு. அவரோட வீட்டையே அவர் பார்க்கறது ஒரு நல்ல பலம். ஸோ இத்தகைய ஒரு மாற்றம் வந்து ஒரு நல்ல மாற்றம். அதே சமயத்துல ராகு கேது பார்த்தீங்கன்னா இதுவரை ராசிக்குள்ளேயும் 7ஆம் இடத்துலையும் இருந்த ராகு கேது பார்த்தீங்கன்னா விலகி ராசி விட்டு விலகிறது ஒரு அருமையான விஷயம். விலகி ராகு 6ஆம் இடத்துக்கும் கேது 12ஆம் இடத்துக்கும் வருகிறார். ஸோ 6ஆம் இடத்துக்கு ராகு வந்து குரு பார்வையும் பெறுவது இன்னொரு நல்ல விஷயம். இதுவரை 6ஆம் இடத்துல இருந்த சனி 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற நண்பர்கள், குடும்பத்தினர், பார்ட்னர்ஷிப், பங்குதாரர் அது மாதிரி பாவத்தை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவத்துக்கு வருகிறார். ஸோ இத்தகைய ஒரு ஆண்டு கிரகத்தின் பயிற்சி எப்படி இருக்க போகுது கன்னிராசிக்குன்னு பார்க்கும் பொழுது, அதாவது இந்த திருமண விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் தான் ஃபர்ஸ்ட் பலனா இருக்குதுங்க கன்னிராசிக்கு. ஏன்னா குரு 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அதே சமயத்துல 7ஆம் வீட்டுக்கு சனி வரும் பொழுது அந்த ஏரியால வந்து அந்த பாவத்துல வந்து
ஒரு ஆக்டிவேஷன், ஒரு சில விஷயங்கள் அதில் வந்து செய்யக்கூடிய அந்த பாவத்துக்கு வேணுங்கிற விஷயத்தை காய்கள் நகர்த்தி உங்கள் வாழ்க்கையில் வந்து அது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நட்பாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து காதலாக மாறி அது கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புகள் வருகிறது. ஸோ குடும்ப அமைப்புகளை நல்லா நம்மளால வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் வேலை தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு ராகு வர்றது அருமையான விஷயம். வெளிநாடு போகிறன்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம், சிட்டிசன்ஷிப் அது மாதிரி விஷயங்கள், பிஆர் விஷயங்கள், விசா விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட் வர்றது, வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கிடைக்கிறது. அது ராகு திசையே நடக்கிற கன்னிராசிக்காரங்களா இருந்தால் கேட்கவே வேண்டாம், கை மேலே பலன் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. கேது வந்து 12ஆம் இடத்துக்கு வர்றதும் பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தை கொடுக்குது. ஸோ தவறு இல்லை. ஸோ குரு வந்து 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இடம், வீடு, வண்டி, வாகனத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு கடன் வாங்கி ஒரு ஒரு வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இடம் வாங்கி போடுறது, பல சின்ன காரை கொடுத்து பெரிய கார் வாங்குறது, புது கார் வாங்குறது, எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அபிவிருத்திக்காக ஒரு சுப விரயங்களை செய்யக்கூடிய ஒரு சம்டைம்ஸ் வந்து சுப கடனை வாங்கி சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரனுக்கு 2025 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் நல்லாவே நிறைவாக வர்றது பார்ப்பீங்க. அது மாதிரி ஒரு காரியங்கள் பண்ணுறப்ப டக்குன்னு எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ பணம் கேஷ் ஃப்ளோவுக்கு வந்து ஒரு நெருக்கடி இல்லாமல் பணம் வரக்கூடிய பணம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கும். அது மூலமாக சில விஷயங்கள் நல்லா செஞ்சுப்பீங்க. அடுத்த லெவல் வாழ்க்கையில் போகக்கூடிய அமைப்புகளுக்கு